பெண்கள் நல்லா நிம்மதியாக நாங்கள் வெளில நடக்கணும். எடப்பாடி ஆட்சி தான் வந்தாகணும் எங்களுக்கு. 2026 எடப்பாடி தான். குடும்ப அரசியல் வேண்டாம், அதை நாங்கள் வெறுக்கிறோம். ஜெயிச்சு வந்தனாக்கா எடப்பாடி எங்களுக்கு கை கொடுத்தாவே போதும். பெண்கள்லாம் இவ்வளோ சுதந்திரமா வரோம் அப்படின்னா திமுகலாம் எங்களால் வர முடியாது. ஐயா பழனிசாமி வர்றது சந்தோஷம். எடப்பாடியார் எனக்கு வேண்டான்னு சொல்ற வரையிலும் அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அதெல்லாம் நீங்களாம் மூஞ்சில மீசை எதுக்கு உங்களுக்குலாம் விட்டு கொடுத்துட்டு எடப்பாடியார் வாழட்டும். கடந்த 4 வருஷமா தமிழக முதல்வர் கோமா ஸ்டேஜில் இருந்திருப்பாருங்கிறேன்னு நினைக்கிறேன். அவர் இதுவரையா மக்களை சந்திக்காமலும் எதுவும் மக்களுக்கு வேணுங்கிற நலத்திட்ட உதவிகள் எதுவும் செய்யாமல் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றும் நிறைவேற்றாமலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது. இந்த சமயத்தில் இப்போ மக்களை சந்திக்க வாராப்புல. மக்களை சந்திக்கிறவங்க ஒரே குறிக்கோள் எலெக்ஷனில் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காண்டி தான் இறங்கி மக்களை சந்திக்காப்புல தவிர மக்களுக்கு வேணுங்கிற அடிப்படை தேவைகள் எந்த வகையிலும் அவங்க நிறைவேற்றலை. நடுத்தர வியாபாரிகள் எந்தவித தொழிலையுமே தொடர முடியாத அளவுக்கு மிக கேவலமாக நடந்துகிட்டு இருக்கு ஆட்சி. தொழில் கட்டணுங்கிறாங்க, தொழில் உரிமை கட்டணுங்கிறாங்க, குப்பை வரிங்கிறாங்க, வரிக்கு வரி போடுறாங்க. போன மாதம் ஒரு வரியாக இருக்குது, இந்த மாதம் ஒரு வரியாக இருக்குது. வரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. எந்த விதமான முன்னேற்றமும் பண்ண முடியல. தொழில் இருக்க ரொம்ப நசிஞ்சு போயிட்டுருக்குங்க. எடப்பாடி ஐயா வந்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பே. ஸ்டாலின் ஆட்சியில் எங்களுக்கு ஒரு வளர்ச்சியும் கிடையாது. 1000 ரூபா பணம் இலவச பஸ் கொடுத்துட்டா இலவச பஸ்ஸில் ஏறினாவே எங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நாங்கள் இலவச பஸ் கேட்டோமா, 1000 பணம் கேட்டோமா? நாங்கள் எங்களுக்கு பெண்கள் நல்லா நிம்மதியாக நாங்கள் வெளில நடக்கணும். எங்களுக்கு அந்த ஆட்சி தான் வேணும். எடப்பாடி ஆட்சி தான் வந்தாகணும். எந்த ஒரு பணமோ எங்கள் தொகையோ எதுவுமே வேணாம். எங்களுக்கு விலைவாசி குறைஞ்சி எங்களுக்கு வருமானம், எங்களுக்கு கடலில் நாங்களாம் மீனவர், எங்களுக்கு கடலில் வருமானம் வந்து அந்த வருமானத்தை நாங்கள் நேரப்படியாக எங்களுக்கு அதில் உள்ள தொகை நாங்கள் அதில் மீனை நல்ல முறையாக விற்று எங்களுக்கு அதுக்கு உண்டான சலுகை கிடைச்சப்போ எங்களுக்கு இந்த ஆட்சியில் நாங்கள் ஏழை இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த திமுக ஆட்சியில் ஃப்ரீயை கொடுத்து எங்கள் விவசாயம் நசுங்கி போச்சு, அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாருன்னு சொன்னதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனிதனையும் போதையாக்கி கொள்ளைக்காட்டில் வெறும் பாட்டிலாக கிடக்குது. அதுக்கு காரணம் மூளைக்கு மூளை டெய்லி டாஸ்மார்க்கு திறக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலும் திறக்கலை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் திறக்கலை. ஐயா எடப்பாடியார் ஒவ்வொரு மாவட்டமாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஐயா எடப்பாடியார் வரதை பார்த்து அவருக்கு காய்ச்சல் வந்துச்சு, வீட்டில் அப்படியே ஓரமாக இருக்கார். ஐயா எடப்பாடியார் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு திட்டங்களை தீட்டமேது அவர் இப்போ கோமாவில் இருந்தவர் எழுந்திரிச்சு நின்று ஒவ்வொரு திட்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இது எந்த விதத்தில் சாத்தியமாகும்? எவ்வளோ நாள் எங்கே போனார்? எவ்வளோ நாள் கட்சியில் இருந்துக்கிட்டு அந்த தமிழகத்து மக்களுக்கு என்ன செஞ்சார்? காவாசி பேருக்கு தான் காசு கொடுத்துருக்காரு 10,000 ரூபாய். அதான் அவங்க ஆளுங்களா பார்த்து, அவங்க ஜனங்களா பார்த்து அந்தந்த ஏரியாவில் திமுக காரா இருக்கால, உன் சொந்தம் என் சொந்தம் அண்ணா திமுக மகளிர் யாராவது 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க சொல்லு. திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி ஒன்று கூட நிறைவேற்றவில்லை. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் பழையபடி வழங்கப்படும் என்று சொன்னதை 1% கூட அதை நிறைவேற்றாமல் இழுக்கடித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ அவர் வந்துட்டாருன்னா எங்க எல்லாருக்குமே நல்லா பாதுகாப்பு. எங்க அம்மா இருக்கும்போது நல்லா இருந்தது, ஆட்சி நல்லா இருந்தது. ஆனா இப்போ ஆட்சி சரியில்லை, நல்லாவும் இல்லை. 2026 எடப்பாடி தான். மயக்கத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு தேர்தல் வந்தவுடனே எழுந்து புதிய திட்டங்களை இன்றைக்கு அறிவிக்கின்றார்கள். அவர்கள் வாய்ப்பளித்தது 5 ஆண்டுகள். 4.5 ஆண்டுகள் தங்களுடைய சொந்த பணியை பார்த்தவர்கள் மீதம் இருக்கின்ற 6 மாதத்திலே மக்களுக்கு செய்வதாக பொய் முலாம் பூசுகின்றார்கள், மக்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள். ஒரு காலம் அவருடைய பித்தலாட்டம், அவருடைய போலித்தனம், சாயம் வெளுத்து விட்டது, வெளுக்க போகின்றது. புரட்சித் தலைவி அம்மா ஏழை ஏழைகளுக்காண்டி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஏழைகளுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கறது, ஏழை பிள்ளைகளுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, இந்தமாரி பலவிதமான திட்டங்களை அம்மா கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் திமுக ஆட்சியில் மறைச்சிட்டாங்க. அதையெல்லாம் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பயணத்தில் வெளிப்படுது, மக்கள் ஆர்வம் காமிக்கிறது வெளிப்படுது. எம்ஜிஆர் இருந்தாரா? அவருக்கு வாரிசு யாராவது அரசியல் வந்தாங்களா? புரட்சித் தலைவி அம்மா இருந்தாங்களா? அரசியல் யாராவது வந்தாங்களா? எடப்பாடியாருக்கு யாராவது அரசியல்? குடும்ப அரசியல் வேண்டாம், அதை நாங்கள் வெறுக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். குடும்ப அரசியலை வன்மையாக கண்டிக்கிறோம். இவங்க செய்ய வேண்டிய காலத்தில் செய்யலை. இந்த 10 ஆண்டு காலத்தில் விவசாயிகளை பாதுகாத்த அரசு அனைத்து இந்த அண்ணா திராவிட அம்மா அரசு தான். இப்போ இவர் சொல்லியிருக்காருன்னு கேட்குறீங்க. விருதாலத்தை மாவட்டமாக அறிவிக்கிறேன்னு அறிவிச்சாங்களா?
இந்த மாதிரி பல திட்டத்தை சொல்லியிருந்தாங்க. 10.5% இடஒதுக்கீடு வந்துட்டு எடப்பாடி ஆட்சியில் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து மு க ஸ்டாலின் வந்து நிறுத்திட்டாரு கோர்ட்டில் கேஸ் போட்டு. இப்போ வந்து எடப்பாடி ஆட்சி வந்துச்சுன்னா 10.5% இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எடப்பாடியார் வந்து எம்மா கொடுத்தாரு, எங்கள் அம்மா வந்து எம்மா கொடுத்தாரு. தானா பையில் வந்ததுக்கு தானா பையலுக்கு வந்து 5000 அவங்கவுங்க இப்போ இதுக்கு அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அடிச்சு விட்டாங்க 5000. அதெல்லாம் நீங்களாம் மூஞ்சில் மீசை எதுக்கு உங்களுக்கெல்லாம்? நீங்களாம் எதுக்கு ஒரு அரசியலுக்கு வராங்க? விட்டு கொடுத்துட்டு எடப்பாடியார் வாழட்டும். இந்த மகளிருக்கு இந்த உரிமை தொகை அவங்க கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இது முழுக்க இந்த மகளிருக்கு 1000 ரூபா சென்றடைஞ்சது காரணம் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தானே ஒழிய இந்த வெற்றி ஸ்டாலினுக்கு கிடையாது. இதற்கு முழுக்க அனைத்து இந்த அண்ணா திராவிட அம்மா அரசு தான் போராட்டம் நடத்தி மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. திமுக அரசு இந்த கையெழுத்து போட்டது மீத்தேன் ஈத்தேன் ஒண்டி இங்கே வந்திருந்தா இந்நேரம் இங்கே மக்கள் இந்த டெல்டாவில் ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்தான், இங்கே முப்போகம் விளைஞ்சிச்சு, இங்கே விவசாயம் இருந்துச்சுன்னு வரலாற்றில் இது ஒரு கதையாக இருந்திருக்கும். அப்பேற்பட்ட இதை மீட்டு இந்த மக்களுக்கு வாழ்கிறதுக்கு இங்கே உரிமையை பெற்றுக் கொடுத்தவங்க புரட்சி தமிழர் எங்கள் தலைவர் எடப்பாடியார். அவர் கொடுத்த வாக்குறுதியை அனைத்தும் காற்றில் பறந்து விட்டது என்று அனைத்து மக்களும் தெரிந்துள்ளனர். அதனால் அவர் புதுசாக எந்த ஒரு அறிவிப்பு கொடுத்தாலும், எந்த ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னாலும், எவ்வளோ பெரிய ஒரு பொய்யை சொன்னாலும் இனிமேல் எடுபடாது. எங்கள் ஆட்சியில் என்ன குறை? இந்த ஆட்சியை நினைச்ச பாரு. நானும் வந்து 80லேருந்து 79லேருந்து ஓட்டு போடுறேன். எங்கள் ஆட்சியில் எங்கள் வாத்தியார் ஆட்சியாக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா ஆட்சியில் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து கண்ட்ரோல் அப்படி ஒரு கண்ட்ரோலாக இருந்தது. இப்போ மானங்கட்ட அரசியலாக இருக்குது, ஈனமானங்கட்ட அரசியலாக இருக்குது. இந்த திமுக அரசுங்கிறது மிகப்பெரிய மக்களுக்கு வந்து சரிவான அரசு தான், ஒரு எழுச்சியான அரசு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு மட்டும்தான் ஏழை மக்களுடைய இதயபூர்வமாக எதிர்பார்க்குற அரசும் அதுதான். மக்களுடைய மன மகிழ்ச்சிக்கு ஏற்ற அரசும் அனைத்து இந்திய அண்ணா திமுக அரசு தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னைக்கு இந்த கட்சியை துவங்கினாரோ அன்னையிலேருந்து இந்த நாட்டு மக்கள் நலமோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த திட்டமும் வரல. இந்த 1000 ரூபா பணம் சொன்னார், ஒன்று கிடையாது. இந்த குழுவுக்கு அதை தரேன் இதை தரேன்னாரு, ஒன்று கிடையாது. நாங்கள் எல்லாம் அனுபவித்தோம். ஆனால் இப்போ 2026 எடப்பாடியார் வந்த பிறகு எப்படி இருக்குன்றத மக்கள் பார்த்துப்பாங்க. 1000 ரூபாங்கிறத கொடுத்துட்டு ஒயின் ஷாப்புங்கிறத திறந்து வச்சுட்டு அதில் அளவுக்கு மாரி சமாளிச்சுட்டாங்க. அது 1000 ரூபா எங்களுக்கு வேண்டாம் தான் நாங்கள் சொல்கிறோம். 1000 ரூபாங்கிறத கொடுத்துட்டு 1000 ரூபா இருந்தால் கூட பண்ண முடியுமா? அதில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் 1000 ரூபாங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. 1000 ரூபா எங்களுக்கு வேண்டாம் தான் நாங்கள் சொல்கிறோம். 7.5 கிராமத்தில் இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் எங்கே வந்து கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் படிக்கிறவங்க யார் இருக்காங்களோ 7.5% கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பார்த்தா 7.5% இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி மருத்துவர் ஆகியிருக்காங்க. அந்த 8000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த 8000 ரூபா எத்தனை நாளைக்கு நாங்கள் சாப்பிட்றது? 2 மாதம் 60 நாளைக்கு சாப்பிட முடியுமா 8000 ரூபாயா? நாங்கள் மீனவரை காற்று அடித்தாலும் புயல் எடுத்தாலும் என்ன வந்தாலும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்கள் அடிச்சுக்கிட்டு குத்திட்டு குழச்சிட்டு கத்திட்டு கழிச்சா கூட எங்களுக்கு குத்திட்டு ஊடுறதுக்கு ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு வந்து ரெட்டலை ஜெயிச்சு வந்தனாக்கா எடப்பாடி எங்களுக்கு கை கொடுத்தாவே போதும். மு க ஸ்டாலின் ஆட்சி வந்ததோ அதுலேருந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. அங்கே இங்கே 8 வயசு பொண்ணு, 16 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு, 4 வயசு பொண்ணை கூட கற்பழிக்கிறானுவான். எங்கேயுமே பொம்பளைங்க நடமாட முடியல. எங்கள் ஆட்சி எங்கள் அம்மா இருக்கக்குள்ள போலீஸுக்காரங்க கொண்டு ஆஃபீஸர் கொண்டு எல்லாருமே பயப்படுவாங்க. 4.5 ஆண்டுகளில் அவர்கள் செய்த சாதனை மக்களை ஏமாற்றியது மட்டும்தான். வேற எந்த ஒரு நன்மையும் மக்களுக்கு அவர் செய்யவில்லை. அதை மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கான பதிலடியை 2026 தேர்தல் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். இந்த காட்டாட்சியை விரட்ட வேண்டும். அதற்கான ஒரு சரியான முதலமைச்சர் யார் என்று சொன்னால் எடப்பாடியார் தான் என்றும், பெண்கள் மத்தியில் இந்த அண்ணன் எப்பண்ண வருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூக்குரலோடு பெண்கள் எல்லாம் எதிர்பார்ப்பை உருவாக்கி கொண்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். திமுக ஆட்சியிலேயே கிட்டத்தட்ட ஒரு சிப்பத்திற்கு 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் லஞ்சமாக பெற்று அடிமட்ட திமுக தொண்டர்கள் முதல் மாவட்ட நிர்வாக அமைப்பினர் வரை கட்சிக்காரர்களுக்கு லஞ்சமாக சென்று கொண்டிருப்பதை வன்மையாக கண்டித்து அந்த லஞ்சத்திலிருந்து பாதுகாத்து விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை மீட்க வேண்டும் என்று வலுவான ஒரு கோரிக்கையை வருங்கால முதல்வர்களிடம் நாங்கள் கோரினோம். என்ன ரேஷன்கள் அரிசி போடுறாங்க, அதை நாங்கள் சாப்பிட முடியுதா? எவ்வளோ கல் எல்லாம் அதுவும் கலப்படமாக இருக்குது. அரிசிலேருந்து எல்லாம் கலப்படம், பச்சை அரிசிலேருந்து கலப்படம். அதை நாங்கள் பொங்கி சாப்பிட முடியாது. அதனால் நாங்கள் கடையில் வாங்கி தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதுலேயும் எந்த வாய்ப்பும் கிடையாது எங்களுக்கு. எடப்பாடி இருந்த ஆட்சியில் நல்லா இருந்துச்சு. விலைவாசிலாம் ரொம்ப கம்மியாச்சு. எல்லாம் தமிழ்நாடு வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருந்துச்சு. இப்போ அவர் இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்குது. மறுபடியும் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். திமுக ஆட்சி ஏன்னா அவங்களுக்கே பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு.
போதைப் பொருள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் ரேப்பு, இந்த மாதிரி நியூஸ் தான் நாங்கள் கேள்விப்பட வேண்டியதாக இருக்குது. அதிமுகவில் அந்த மாதிரி கிடையாதுங்க. பெண்கள்லாம் இவ்வளோ சுதந்திரமாக வரோம் அப்படின்னா திமுகவில் எங்களால் வர முடியாதுங்க. அதிமுகவில் இவ்வளோ தெளிவாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவில் இது வர முடியாதுங்க. அதனால் எங்களுக்கு எடப்பாடி அண்ணன் ஆட்சி வரணுன்றதுக்காகவே இவங்க மாற்றுக் கட்சிக்காரவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அனைத்து விவசாய நிலங்களுமே எந்த ஒரு தொழிற்சாலைகளும் வராமல் விவசாயிகளுக்கே உரியதாக இருக்கணும். அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரே திறமை வாய்ந்த முதல்வராக எடப்பாடி ஐயா தான் இருப்பார். அவரோட ஆட்சி தான் சிறப்பான ஆட்சியாக இருக்கும். எங்களுக்கு எடப்பாடி அவர்களோட ஆட்சி தான் வரணும். அதுதான் சிறப்பான ஆட்சியாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, தனியார் பள்ளிக்கு இணையாக அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகிறாங்க. ஒரு நாள் கூட இது போன்ற செயல்பாடுகளே இல்லை. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்கிறதும் அவர்களை விடுதலை பண்ணுறதும் இதே தரமாக தான் இருக்குது. தரம் உயரவே இல்லை, ஆசிரியர்களோட தரமும் உயரவில்லை. தாண்டாங்குளத்தில் வெறும் மாடி வீட்டுக்காரங்களுக்கு தான் வீடு கொடுக்குறாங்க. கூரை வீடு எங்கள் வீடு அப்படியே பொத்துக்கிட்டு ஊற்றுது. எங்களுக்கு வீடே இல்லை. பிரசிடண்ட்டும் வாங்கி கொடுக்கல. அந்த கட்சியெலாம் கிடையாது. பசை மட்டும் சும்மா விட்டுட்டா போச்சா, ஒரு ரசம் வச்சா கூட 500 ரூபா ஆகுது. 2026 எடப்பாடிக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் எடப்பாடி தான் மீண்டும் வரணும். டிஎம்கே ஆட்சியில் எங்களை எதுவும் கவனிக்கலாம், ஒன்றும் செய்யலை. ஐயா எடப்பாடி ஐயா எங்களுக்கு நல்லது செய்கிறேன்ட்டு நல்லது செய்வார். அவருக்கு தான் எங்கள் கிராமத்து ஓட்டு போய் எங்களுக்கு அவருக்கு தான் விழும். அவருக்கு தான் எல்லாம் போடுவாங்க. அதனால் எங்களுக்கு எடப்பாடி ஐயா வரணும். எல்லோரும் நாங்கள் உதவி செய்வோம். விவசாயம் அவர் பார்த்துப்பார். அவர் எப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது விவசாயம் பற்றி தான் பேசுகிறாரு. எங்களுக்கு இந்த ஆட்சியில் நாங்கள் ஏழை எளியதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு அதனால் எங்களுக்கு என்ன, நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு எது நாட்டில் என்ன நடக்குது, என்ன போகுது, எங்களுக்கு இந்த ஐயா இருந்தப்போ எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. இவங்களே எங்களுக்கு நிறையாலாம் செஞ்சிடலான்னு சொல்ல வரல. இருந்தாலும் எங்களுக்கு இந்த கஷ்டமெல்லாம் இல்லை. இப்போ ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு போய் எங்களால் ஒரு ஜாமான் வாங்கி எங்களால் குடும்பம் நடத்த முடியல. திமுக பிரிவில் தான் டிஆர் பாலு இவங்க டீமு போய் அங்கே கெயில் எடுக்கிறதுக்கான இதை பண்ணாங்க. அது தெரிஞ்சவொன்னே தலைவர் தான் அறிவித்தார். எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றின தலைவர் எடப்பாடியார் தான். அதுக்காக இந்த மக்கள் என்னாலும் கடமைப்பட்டிருக்கணும். அவருக்கு என்னாலும் ஓட்டை எடப்பாடி இருக்கிற வரைக்கும் சரி தான். அந்த ரெட்டலை இருக்கிற வரைக்குமே இந்த டெல்டா மாவட்டத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் எடப்பாடியார் தான் ஓட்டு போடணும். ஒரு கொள்ளை கஞ்சா அது போதைப்பொருள் ஃபஸ்ட்டு ஒழிப்பாகணும். ரொம்ப அராஜகமாக இருக்குது. ரவுடிசம்லாம் எல்லாம் பெருத்து போச்சு. எல்லாத்தையுமே கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான அதுக்கு எடப்பாடியார்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஆட்சி ஏடிஎம்கே எங்கள் ஆட்சி வந்தால் தான் அதை கட்டுப்படுத்த முடியும். எது வந்தாலும் எங்கள் சலுகை எதுவும் கிடையாது. 1000 ரூபா பணமும் எங்களுக்கு கிடையாது. நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம். ஓயா இப்போ மாமியார் வாங்குறா அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற. எங்களுக்கு பசங்களை வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு தான் ஒரு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தான் நாங்கள் இருக்கோம். விவசாயிகள் ஒரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, வியாபாரிகள் மறுபக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. எடப்பாடியார் காலத்தில், அம்மா ஆட்சி காலத்துலலாம் தொழில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் ஒரு ராசியோ என்னவோ அவர் ஆட்சி காலம் ரொம்ப பொற்காலம் மாதிரி நடந்துச்சுங்க. இன்றைக்கி தர்த்திரியம் பிடிச்ச மாதிரி இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. மேலும் முன்னேற்றம் இல்லாட்டியும் பரவாயில்ல, எல்லாம் பெரும் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு எங்களுடைய நிலங்களை பிடுங்கிக் கொண்டு எங்களுடைய மனைகளையும் அவர்கள் கையகப்படுத்தி கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கோ எங்களுக்கோ இதுவரையில் நிரந்தர வேலை வழங்கப்படவில்லை. ஐயா பழனிசாமி வர்றது சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சால் தேவலாம். பஞ்சு இப்போ கமிட்டிக்கு போடுறோம்ல, நட அலைய வேண்டியா இருக்குது. அப்படி கடிச்சு அப்படி தூக்கி போட்டு போகிறாங்க. அப்படி கிழிச்சி போட்டுட்டு திரும்ப அதெல்லாம் கட்டிக்கிட்டு நிற்க வேண்டியா இருக்குது. அங்கேயும் சிரமப்பட்டு வாரோம், இங்கேயும் சிரமப்பட்டு வாரோம். அதை கொஞ்சம் ஐயா பார்த்தா தேவலாம். இனி வரும் காலங்களில் ஒரு யதார்த்த முதல்வரை இழந்துட்டோன்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஏங்கி தவிக்கிறாங்க. இனி எடப்பாடியாரை பிடிச்சாங்கன்னா, எடப்பாடியார் எனக்கு வேண்டான்னு சொல்கிற வரையிலும் அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இந்த 4 ஆண்டு முடிஞ்ச 5வது ஆண்டு நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் விவசாயிக்கு உள்ள எந்த விதமான எதுவுமே கிடையாது. விவசாயிகள் ரொம்ப நெளிவடைஞ்சு போய் நிற்கிறோம். நெல்லுக்கு விலை கிடையாது, கரும்புக்கு விலை இல்லை. இவ்வளோலாம் இந்த மாதிரி ரொம்ப நெளிஞ்சு போய் உட்காந்துருவோம். விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஆனால் எடப்பாடியார் ஆட்சிக்கு வளர்ச்சி விவசாயமே தமிழ்நாட்டில் இருக்காத அளவுக்கு போயிடும். மக்களை அவர் காப்பாற்றுவார். இந்த நம்பிக்கை இல்லாமல் மக்கள் ஏமாந்து போய் இந்த போன ட்ரிப்பு ஓட்டை போட்டு ஏமாந்துட்டா கொல்ல பேர். இந்த ஃப்ரீ பஸ் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது ரேஷனுங்களை ஒரு பருப்பு வாங்க முடியுதா? அதுக்கு முன்னாடி ஆட்சியில் எவ்வளோ 5 கிலோ கோதுமை முடியுங்க, 1/2 கிலோ கோதுமை கூட கிடைக்க மாட்டேங்குது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. அவர் ஒரு எழுச்சி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அது போக இப்போ பிரம்மாண்டமாக மக்கள் வெள்ளத்தில் தான் அவர் போய்கிட்டு இருக்காரு. வீடியோவில் பார்க்குறோம், இதில் பார்க்குறோம், எல்லாத்துலேயும் மக்கள் வெள்ளத்தில் தான் அவர் போய்கிட்டு இருக்காரு.
இருந்ததை காட்டி இப்போ ரொம்ப அதிகமான மக்கள் செல்வாக்கில் ரொம்ப இதாக இருக்கார். இப்போ எடப்பாடி தான் இப்போதைக்கு அடுத்த முதல்வர் இப்போ ஆயிட்டார்ன்ற மதிக்க தான் இருக்குது. நகரம் முதல் குட்கிராமம் வரை எந்த தொகுதியிலுமே ஒரு சின்ன ரோடு கூட போடவில்லை. ஒரு கிராமத்துக்கும் கிராம சாலையாக இருக்கட்டும் எந்த சாலையுமே எந்த வசதியுமே செய்து தரல இந்த ஆட்சியில். ஆனால் இதெல்லாம் நம்ம நிவர்த்தி செய்வோம்னு நினைக்கிறோம். நாங்கள் வர 26 புதிய முதலமைச்சர் எடப்பாடி செய்வார்னு நம்பி நாங்கள் அம்மா அந்த திட்டத்தில் பூரா வந்து நிப்பாட்டி விட்டார். ஆடு மாடு கோழி ஸ்கூட்டி மட்டன் அப்புறம் இந்த உணவகங்கள் இதெல்லாம் வந்து பூரா நிப்பாட்டி விட்டார். இப்படி சொன்னது வந்து எதுவுமே செய்ய கிடையாது. அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தாருன்னா மக்களுக்கு வந்து நல்லா ஒரு செய்வார்ன்று மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்குது. இந்த இப்போ பார்க்குற சாதாரண எங்களை மாரி விவசாயம் அந்த முதலமைச்சர் இன்றைக்கி வருங்கால முதலமைச்சர் ஆக போகிறார். இவரை போய் நாங்கள் நேரில் சந்திக்கிறோம். நீ வேணால் அடிமட்ட திமுக தொண்டனை போய் அவரை கையை தொட்டு பேச சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி விடுவாரான்னு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு அமைச்சர்கிட்ட உட்காந்து பேச முடியுமான்னு பாருங்கள். இங்கே இருக்கிற எம்ஆர்கே ஆகட்டும், இங்கே இருக்கிற கணேசன் ஆகட்டும், சாதாரணமாக போய் பார்க்க சொல்லுங்கள் பார்ப்போம். அடிமட்ட தொண்டன் சாதாரண யாரும் வேணாம், பொதுமக்களோ இல்லை அவங்க கட்சிக்காரங்களோ போய் சந்திக்க சொல்லுங்கள். ஒரு சாதாரண ஆளே சந்திக்க முடியாது. ஏன் அவர் 500க்கு 500ன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியதானே? அவரால் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவரோட ஒரே மேடையில் விவாதிக்க தயாராக நான் 500க்கு 522 வாக்குறுதியும் நான் வந்து நிறைவேற்றிட்டேன்னு அதை சொல்கிறதுக்கு அவருக்கு திராணியும் தெம்பும் இருந்துச்சுன்னா அவர் உண்மைக்குமே இந்த 4 வருஷம் நல்லாட்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.